சாமி நீங்க எல்லாருமே எங்க இருந்து வர்றீங்க சாமி? கேதார்நாத் சாமி. கேதார்நாத். கேதார்நாத்ல இருந்து அதான் கேதார்நாத் பக்கத்துல துங்கநாத், அங்க இருந்து ரிஷிகேஷ், ஹரித்வார், காஷி, ராமேஸ்வரம், அடுத்து பந்தளம், சபரிமலை. கேதார்நாத்ல இருந்தே நடந்தே தான் வர்றீங்களா? இது எவ்வளவு நாள் இந்த நடைப்பயணம்? 106 நாள். இன்னைக்கு வந்து 106வது நாள். மொத்தம் எத்தனை நாள் பயணம்? மொத்தம் இன்னொரு 5 நாள் ஆகும். 15 நாள் சபரிமலை போயிருவீங்க. கேதார்நாத் எங்க ரொம்ப தூரம் இல்லை. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வரும்? 4000 கிலோமீட்டர். எவ்வளவுனா? 4000 கிலோமீட்டர். 4000 கிலோமீட்டர். 4000 கிலோமீட்டர் ஒரு 100-120 நாள்ல கடக்குறீங்களா? இது போல முன்ன நடந்திருக்கிறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க எல்லாருமே எந்த ஊரை சேர்ந்தாங்களா? பெங்களூர், கர்நாடகா. இது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்து கேதார்நாத்ல இருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரை. எப்போ தொடங்குனீங்க இந்த பயணம்? ஆகஸ்ட் 17 ஸ்டார்ட் பண்ண சார். ஆகஸ்ட்ல. ஆகஸ்ட் 17 ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா ஒரு 101வது நாளைக்கு நாங்க வந்து ராமேஸ்வரம் வந்து காசில எடுத்து வந்த கங்கா தண்ணி அபிஷேகம் பண்ணி நாங்க போயின்னு இருக்கிறோம். இது ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நான் நடப்பீங்க? 30 இருந்து 40 கிலோமீட்டர் சார். 30 இருந்து 40 கிலோமீட்டர். மொத்தம் 4000 கிலோமீட்டரா? 4000. இப்ப எல்லாருமே நடைப்பயணம் மட்டும்தான், வண்டியெல்லாம் ஏற மாட்டேங்க. 3 பேர் மட்டும் பேக்கப் இருக்குதாங்க. ஓ சரி. சாப்பாடு பொங்குறதுக்கு எல்லாம் அவங்க 3 பேர் பண்ணி லொகேஷன் அனுப்புவாங்க. நாங்க எல்லாமே எடுத்து போவோம். இப்ப நீங்க இதுல வந்திருக்கிற டீம் எல்லாருமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு தூரத்தை கடக்கிறது. ஆனா சபரிமலைக்கு பாத யாத்திரையா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றது நீங்க தான். அப்ப வேற யாரும் கிடையாது. நாங்க பெங்களூர்ல இருந்து பண்ணுவோம் வருஷம் வருஷம். ஆனா இதுதான் நம்மளுக்கு பெரிய தூரத்துல இருந்து வந்திருக்கிற யாத்திரை. பாத யாத்திரை வந்து துங்கநாத் டு சபரிமலை. துங்கர்நாத்தா? துங்கநாத். அது வேர்ல்ட் ஹையஸ்ட் சிவா டெம்பிள். ஓ சரி. மொத்தம் எத்தனை பேர்னா நீங்க பயணம் செய்யறது? டோட்டல் வந்து இப்ப இருக்கிறது அங்க 13 பேரு. 9 பேர் நடக்கிறது. ஒரு பையன் வந்து சைக்கிள். அப்புறமா 3 பசங்க வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் சாப்பாடுக்கு ஹால்ட்டு பாயிண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு. உன் பயணம் நல்லபடியா போகணும். பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.